எங்க இந்த விளக்குக்கு புதுசா ஒரு கத்திரிக்கோள் கிடைக்குது. அந்த டைம்ல பிரெட் கூப்பிடுறாரு, இங்க வாடா அது முடி வெட்டி விடுறா அப்படின்னு. இவங்களும் என்னது முடி வெட்டணுமா, எனக்கு முடி வெட்ட தெரியாது அப்படின்ட்டு இந்த கத்திரிக்கோளை தூக்கிட்டு போய் இங்க நிக்கிறாங்க. அந்த கத்திரிக்கோளை ஆட்டோமேட்டிக்கா கடகடன் கட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அம்மா இப்ப யார கட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிருச்சு. வாவ் சூப்பர், வேற லெவல்ல கட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அடுத்த நிமிஷம் சுத்தி இருந்தவங்களா எனக்கும் நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் லைனா உட்கார வச்சு கடகடன் தலைமுடி வெட்டிக்கிறாங்க. ஆமா இந்த சிசர்ல என்ன இருக்கு அப்படின்னு இந்த சிசரை பத்தி நெட்ல போட்டு விசாரிச்சா இந்த சிசரை ஆயுத காலத்துல ஒருத்தர் வச்சிருந்தவரு பல விதத்துல யூஸ் பண்ணி இருந்திருக்காரு. கட் பண்றதுக்கு, ஒட்டுறதுக்கு, நார் நாரா பிரிக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும். இவரு இப்படி ஒரு சிசர் நம்ம கிடைச்சிருக்கே அப்படின்னு பெருமைப்பட்டு இருக்கும்போது நியூஸ்ல எல்லாம் வந்து இவரை பேட்டி எடுக்கிறாங்க. வாவ் சூப்பர் சார், எப்படி சார் 10 செகண்ட்ல முடிய வெட்டுறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு கை வந்த கலை சார் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வந்துடுறாங்க. இவரும் அதே மாதிரி வளைச்சு நின்று வெட்டுன்னு வெட்டுறாரு. இவருக்கு ஃபேன்ஸ் குமியுது. பிரெட்டோட நிலைமை வேற மாதிரி ஆயிடுச்சு. வீடு ஃபுல்லா கூட்டி பெருக்கி பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு ஒரு சிசர் கிடைக்குது. இது என்ன கன்றாவி அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது வெளியே ஏம்பித்தாளைக்கு பேச்சமலம் அப்படின்னு ஒரு வண்டி போகுது. சார் சார் இருங்க இது கொடுத்துட்டு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு ஒரு முட்டாயை வாங்கி சாப்பிட்டு இவரு போயிடுறாரு. இப்போ இந்த வில்கோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை தட்டி விடுப்பாங்க. சந்திப்போம். பை.